Hi friends, இந்த வீடியோவில் நாம கண்டிஷன் சம்மந்தமாக தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிஷன்ஸை எப்படி வந்துட்டு நாம் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் அண்ட் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரி ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதில் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணி பார்க்குறங்கிற சம்மந்தமாக தான் நம்ம இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன செய்துக்கிறேன்டா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ PHP இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். CMD கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அஸ் யூஷுவல் நம்ம கொடுக்குற மாதிரி கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டுக்கு ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் போயிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். index.php ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ நம்ம ஜூம் பண்ணி வைக்கலாம். ஸோ நமக்கு விசிபிலிட்டி ஈஸியாக இருக்கும் வந்துட்டு. ஸோ இங்கே போயிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக PHP டேக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி PHP டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம என்ன செய்யப்படுறோம், நம்மளோட PHPயை வந்துட்டு நம்ம ஆக்சுவலாகவே எழுத போகிறோம். ஸோ இங்கே நான் ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏஜ் என்று சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். 20 சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இஃப் கண்டிஷன்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது எக்ஸாம்பிள் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா, இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குரியது மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ 20 வயசு, அதாவது 18 வயசு அல்லது 18 வயசுக்கு மேற்பட்ட ஆட்கள் தான் ஓட் பண்ணலாம் இல்லையா. ஸோ அப்போ ஒரு ஆள் ஒரு ஏஜ் கொடுத்தாருன்னு சொன்னால், ஸோ அவர் ஓட் பண்ணுறதுக்கு எலிஜிபிளா என்று சொல்லி நாம் ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால், இஃப் கண்டிஷனில் நான் என்ன செய்கிறேன், ஏஜ் greater than or equal 18 என்று சொல்லி கொடுத்துக்கலாம். greater than or equal ன்னு சொல்லிட்டு 18 சொல்லி கொடுத்துட்டு எக்கோ. ஸோ இதில் நான் கொடுக்கணும் வந்துட்டு you are eligible to vote ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். you are eligible to vote. இந்த மாதிரி நான் என்ன செய்கிறேன், ஆப்ஷன்ஸை கொடுத்து விடுறேன். ஸோ கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு, அதாவது இந்த ஃபைலில் நான் ஆக்சுவலாக இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணணும். அப்போ தான் இந்த இண்டெக்ஸ் ஃபைல் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்ததால் நான் என்ன செய்கிறேன், இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் இதை செய்கிறேன். ஸோ இங்கே போய்ட்டு ஆல்ரெடி நம்ம PHP ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருந்தோம். அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுன்னு பாருங்கள். யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட்னு சொல்லி ஓட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன்ஸை நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டுது. இது இஃப் ஸ்டேட்மெண்ட். சில சந்தர்ப்பத்தில் நமக்கு இதுக்கு மேலே இருந்தால் இந்த வேலை பண்ணுங்கள், அதாவது நம்மளோட கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகிட்டேன்டா ஒன்று செய்யுங்க, ஃபுல்ஃபில் ஆகலைன்னு சொன்னால் இன்னொன்று பண்ணுங்கள் என்று சொல்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஃப் அண்ட் எல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணும். ஸோ நம்ம இதிலேயே செய்யலாம். யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் ன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி, இல்லை என்று சொன்னால் யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட்னு சொல்லி கொடுக்கலாம். சரியா. ஸோ நான் என்ன செய்கிறேன், இங்கேவே நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளாகவே பார்ப்போமே. ஸோ அதை இருக்கட்டும் வந்துட்டு, எக்ஸாம்பிள் ஆஃப் இஃப் எல்ஸ் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். சரி, இப்போதைக்கு நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா. இங்கே நான் என்ன செய்கிறேன், ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். டைம் வந்து கொடுக்கணும். 10 கொடுத்துட்டு இஃப் கண்டிஷனில் நான் சொல்கிறேன், இந்த டைம் வந்துக்கிட்டு இந்த வேரியபிள் வந்துட்டு 12 விட சின்ன இருந்தால் நான் மெசேஜ் கொடுக்கேன். எக்கோவில் குட் மார்னிங் சொல்லி கொடுக்கணும். குட் மார்னிங் சொல்லி கொடுத்துறேன். இல்லை என்று சொன்னால், இல்லைன்னா என்ன செய்யணும், குட் ஆஃப்டர்நூன் சொல்லி கொடுக்கணும். எக்கோ குட் ஆஃப்டர்நூன் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பாருங்கள், 12 மணியை விட சின்ன இருந்தால் குட் மார்னிங்னு சொல்லி கொடுக்கேன்.
இல்லை அதை விட பெருசாக இருந்தால் நான் குட் ஆஃப்டர்நூன் என்று சொல்லி நான் இங்கே கொடுத்து விட்றேன். ஸோ இப்போ போய் நம்ம அவுட்புட் பார்த்தோம்னா ஆக்சுவலாக இங்கே குட் மார்னிங்னு சொல்லி நமக்கு ஆன்சர் வரணும். ஸோ அவுட்புட்டில் போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கன்னு பாருங்கள், குட் மார்னிங்னு சொல்லி நமக்கு ஆன்சர் வந்துச்சு. ஸோ நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு அது வேறு இது வேறு என்று காட்டுறதுக்காக வேண்டி எக்கோவில் ஒரு பிரேக் ரவுண்டு கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம 2 பிரேக் ரோ கொடுத்துக்கலாம். 2 லைன் பிரேக் பண்ணிவிட்டு நமக்கு மற்ற ஆன்சர் டிஸ்பிளே பண்ணணும் பண்ணுறதுக்காக வேண்டி. இப்போவே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டுக்கு எலிஜிபிள் டு ஓட்னு சொல்லி வந்திருக்கு, அடுத்தது குட் மார்னிங்னு வந்திருக்கு. இன்கேஸ் நாம் இது வந்துக்கிட்டு ஒரு 14 இருந்தால் ஸோ நாம் என்ன செய்ய போகிறோம், இங்கே போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ குட் ஆஃப்டர்நூன்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அப்போ பர்ஃபெக்டாகவே நம்ம என்ன செஞ்சிட்டோம், இஃப் கண்டிஷன், அதாவது சிம்பிளுங்க. ஸோ கண்டிஷன் என்று சொல்கிறது, நம்ம இஃப் கண்டிஷன்ஸ் எல்ஸ் கண்டிஷன் என்று சொல்கிறது, இந்த இஃப் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஆக்சுவலாக இந்த கண்டிஷன் தான் இருக்கணும்னு சொல்கிற அவசியம் கிடையாது. இதை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்த ட்ரூன்னு சொல்லி கொடுங்க. சரிங்களா, கொடுத்துட்டு இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு ஆக்சுவலாக அதே ஆன்சர் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இஃப் கண்டிஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக ட்ரூ வேணும். பட் ஆனால் நம்ம எப்போவுமே ஒரு கம்பேர் பண்ணி தான் அதோட வேல்யூஸை தான் நம்ம ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம். ஸோ அந்த வகையில் நான் இங்கே என்ன செய்கிறேன்டா, நம்ம ஆல்ரெடி இந்த கம்பேரிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கேன் வந்துட்டு. ஸோ இங்கே நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த ஏஜ் வந்துக்கிட்டு பெருசாக அல்லது சமனாக 18 விட இருந்தால் கண்டிப்பாக இந்த கம்பேரிஷன்ஸ் ட்ரூவை கொடுக்கும். ஏன்னு சொன்னால் இப்போ நாம் 20 இருக்கும். ஸோ இந்த 20 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் 18 அங்கே 18 இருந்தாலும் ட்ரூ கொடுக்கும், இல்லை 18 விட மேலே இருந்தாலும் ட்ரூ கொடுக்கும். அங்கே இங்கே நமக்கு எக்கோ டிஸ்பிளே ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் நான் கம்பேரிசன் கொடுக்கும். இந்த டைம் வந்துக்கிட்டு சின்னனாக இருக்கணும், 12 விட சின்னதாக இருக்குமென்று சொன்னால் குட் மார்னிங் சொல்லுங்கள். இல்லை 12 விட பெருசாக இருக்குமென்று சொன்னால் குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம இங்கே இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நான் என்ன செய்கிறேன், அகெயின் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்டா, இஃப் எல்ஸ் இஃப் அதே மாதிரி எல்ஸ் கண்டிஷன்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் ஆஃப் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி கொடுத்துட்டேன். இங்கே நான் என்ன செய்கிறேன், ஒரு ஸ்கோர் கொடுத்துக்கலாம். ஸ்கோர் ஈக்குவல் 85 அப்படி கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இஃப் கண்டிஷனில் சொல்கிறேன், இவரோட ஸ்கோர் ஆக்சுவலாக பெருசு அல்லது சமன் கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் 90, 90 விட பெருசா அல்லது சமனாக இருந்தால் எக்கோ பண்ணுங்க கிரேட் ஏ. இல்லை இன்னொரு கம்பேரிஷன் நம்ம பண்ண போகிறோம், பிக்குரிய கம்பேரிஷன் நம்ம பண்ண போகிறோம்னு சொன்னால் எல்ஸ் அதோடு சேர்த்து இஃப் கண்டிஷன் கொடுப்போம். எல்ஸ் அதாவது இஃப்பில் இந்த ரிஜெக்ட் ஆகிறத நம்ம எல்ஸில் அக்செப்ட் பண்ணுறோம், அதை திருப்பி கம்பேர் பண்ணிக்கிறோம் இஃபோட இருந்தால். இங்கே நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஸ்கோரை கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் 80 என்று சொல்லி கம்பேர் பண்ணிக்கிறோம். கம்பேர் பண்ணிவிட்டு எக்கோ கிரேட் பி சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா எல்ஸ் இஃப் ஸ்கோர் என்ன செய்யுங்க கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல், நம்ம அடுத்த கம்பேரிஷன்ஸ் வரும் 70 இல்லை அதை விட கூட இருக்குமென்று சொன்னால் எக்கோ பண்ணுங்க கிரேட் சி. இல்லைன்னு சொன்னால் ஃபைல் கொடுங்க. எல்ஸ் இதை இந்த கம்பேரிஷன்ஸுக்குள்ளே எல்லாம் வரல, அதை விட குறை ஆக்சுவலாக என்று சொன்னால் எல்ஸில் வந்துட்டு எக்கோ கிரேட் எஃப்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்போ இங்கே என்ன நடக்குது, இஃப் கண்டிஷனில் முதலாவது நம்ம இஃப் தான் கொடுக்கணும். சரிங்களா, ஸோ கொடுத்துட்டு ஒரு கம்பேரிஷன் நம்ம பண்ணுறோம். அந்த கம்பேரிஷனில் வேல்யூஸ் ட்ரூவாக இருந்தால் இஃப் கண்டிஷனில் பாடி ஒர்க் பண்ணும். இல்லை
அப்படி இல்லைண்டா அது எல்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். திருப்பி நம்ம கம்பேர் பண்ணுறோம் 80 விட பெருசாக இருக்கான்னு சொல்லி. 80 விட பெருசாக இருந்தால் இங்கே என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு அப்போ 90 விட பெருசாக இல்லை 80 விட பெருசுன்னு என்ன அர்த்தமாக இருக்கும்? கட்டாயம் 89லேருந்து 80க்குள்ளே இருக்கும் இருந்தால் பி. சரி, அதுவும் இல்லைண்டா 79லேருந்து 70க்குள்ளே இருக்குமென்று சொன்னால் சி. ஏன் 79ன்னு சொல்கிறேன்? 80 இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே பி என்று டிஸ்பிளே ஆகிருக்கும் இல்லைங்களா? ஸோ அதிலிருந்தும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. திருப்பி கம்பேர் பண்ணக்கிட்டவா சியை வருது. இல்லை, நீங்கள் 70 விடையும் பெருசு கிடையாது. அப்போ 69லேருந்து 0 வரைக்கும் என்ன வேல்யூஸாக இருந்தாலும் நீங்கள் ஃபைல் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? இங்கே இந்த மாதிரி கொடுத்துடுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸாக இருக்க போகுது. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன செய்திருக்கோம்னு சொன்னால் ஒரே ஒரு கம்பேரிஷன் வருது. இந்த கம்பேரிஷன் சக்ஸஸ் ஆனால் இதை செய்யணுமெண்டா நம்ம இஃப் கண்டிஷன் மட்டும் யூஸ் பண்ணுவோம். இல்லை இருந்தால் இதை பண்ணுவோம், இல்லாட்டி அடுத்த இந்த எல்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம்டா இதுக்கு வந்துடலாம். இல்லை நமக்கு மல்டிபிள் கம்பேரிஷன்ஸ் இருக்குது. 90ஓட செக் பண்ணுவோம், அதே மாதிரி 80ஓட செக் பண்ணுவோம், 70ஓட செக் பண்ணுவோம்னு சொன்னால் கட்டாயமாக நம்ம என்ன செய்யணுமென்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டி வரும். அதே மாதிரி ஸ்விட்ச் கண்டிஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய இடத்த ஈக்குவல் கம்பேரிஷன்ஸ் வர இடங்களில் நம்ம இவங்களை யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொடுக்கேன். ஸோ ஃபஸ்ட்டுக்கு இதில் ஆன்சர்ஸை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்க்கல இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ரௌசருக்கு போயிட்டு ஒரு ரீஃப்ரெஷ் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். பாருங்கள், பின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. ரீசன் 90ம் கிடையாது, 90 விட பெருசும் கிடையாதுண்ணா. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே 80ஓட செக் பண்ண பார்க்கணும். அப்போது 89லேருந்து 80 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் இங்கே நமக்கு பி என்று சொல்லி டிஸ்பிளே ஆகிறதால நம்ம இந்த பி என்று சொல்கிற கிரேட் பி என்று சொல்கிற ஆப்ஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அந்த கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு டே ஈக்குவல் நான் என்ன செய்கிறேன்டா தேர்ஸ்டேன்னு கொடுக்கேன், இல்லாட்டி டியூஸ்டேன்னு சொல்லி கொடுப்போம். ஓகே, டியூஸ்டேன்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன செய்கிறேன், என்ன டேயை கம்பேர் பண்ண போகிறேனோ அந்த டேயை நான் இங்கே கொடுத்துட்றேன். டே கொடுத்ததும் ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு கேஸ் மண்டே, அதாவது இந்த டே மண்டேயாக இருந்தால் இதுக்கு சமனாக இருந்தால் கேஸுங்கிறது சமனாக இருந்தாங்கிறதுக்கு வந்துடும். இருந்தால் எக்கோ ஆன்சர் டுடே இஸ் மண்டே அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ மண்டேன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிட்டேன். ஸோ இங்கேயும் நான் ஒரு பிரேக் பாயிண்ட் கொடுத்து விட்றேன். அப்போ தான் இந்த ஆன்சருக்கும் இந்த ஆன்சருக்கு முடியல ஸ்பேஸ் இருக்குமாங்கிறதுக்காக நம்ம கொடுக்குறது. அப்போது இதை கொடுத்து முடிய நம்மளோட ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த மண்டேக்குரிய ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சுதுன்னு சொன்னால் மேபி நம்ம மல்டிபிள் லைன்ஸாக கூட எழுதலாம். இப்படி நமக்கு வேணுமெண்டா வேறு எக்கோ பண்ண போகிறோமா இல்லை வேறு லைன்ஸ் வேணுமோ நம்ம எழுதிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் பிரேக்னு சொல்லி ஒரு ஆள் கொடுத்துரும். அப்போ இங்கே என்ன நடக்குது பாருங்கள், இந்த நோட்டேஷன்லேருந்து இந்த பிரேக் வரைக்கும் இருக்கிற லைன்ஸ் அவ்வளோவுமே மண்டேயாக இருந்தால் வேலை செய்யும். நான் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். அகெயின் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன், கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டியூஸ்டேன்னு சொன்னால் இது வேலை செய்யணும். ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெனஸ்டேன்னு சொன்னால் இது ஒர்க் பண்ணணும். அப்படி இல்லை தேர்ஸ்டேன்னு சொன்னால் இது ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அகெயின் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரைடே என்று சொன்னால் டுடே இஸ் ஃப்ரைடே என்று சொல்லி வரும். அப்போ ஈக்குவல் கம்பேரிஷன்ஸ் வர இடத்த மல்டிபிள்
கம்பேரிஷன்ஸ் வருது, பட் ஈக்குவல் கம்பேரிஷன்ஸ் தான் எல்லாமேன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாகவே இந்த ஸ்விட்ச் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி ஸ்விட்ச் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி செய்து கேளும். ஸோ சாட்டர்டே இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றோம். அகெயின் காப்பி பேஸ்ட் பண்ணி விடுறேன். டிஏ ப்ரெஸ் பண்ணிவிட்டு சாட்டர்டே கொடுத்தாச்சு அண்ட் சண்டே ஆப்ஷன் கொடுத்தாச்சு. அகெயின் காப்பி பேஸ்ட் பண்ணி விடுறேன். இது எதுவுமே இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், டிஃபால்ட் இது எதுவுமே கிடையாது என்றா எக்கோ நம்ம என்ன செய்வோம், இன்வெலிட் டே. இது எதுவுமே கிடையாது. ஸோ இதோட நீ பண்ணால் போதும், நம்ம இங்கே பிரேக் கட்டாயம் கொடுக்கணும்னு சொல்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னாட்டா அதுக்கு கீழே ஸ்டேட்மெண்ட் கிடையாது இல்லையா. இப்போ இது இல்லைன்னு சொன்னால் எண்ட் ஆஃப் த டே இது தான் ஒர்க் பண்ண போகுதுன்னு சொல்லி. ஸோ இப்போ நாம் கொடுத்த டேஸை பற்றி தேர்ஸ்டேன்னு சொல்லி டுடே இஸ் த தேர்ஸ்டேன்னு சொல்லி டிஸ்பிளேயாக இருக்கணும். போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள், டுடே இஸ் தேர்ஸ்டேன்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளேயாக இருக்குது. இதுவே வெனஸ்டேன்னு சொன்னால் நம்ம இங்கே வெனஸ்டே யூஸ் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணும்போது ஆக்சுவலாக வெனஸ்டே வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற மேஜரான கன்செப்டாக இருக்க போகுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக் சம்மந்தமாக பார்ப்போம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸில் இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணி நம்ம ஒரு விஷயமாக செய்கிறதுங்கிறத பார்ப்போம்.